தத்துவ வகுப்பு. ஆசிரியர் கையில் ஒரு தங்க நாணயம் மின்னிக் கொண்டிருந்தது. அதை உயர்த்தி பிடித்து மாணவர்களிடம் கேட்டார். இந்த நாணயம் யாருக்கு வேண்டும்? அனைத்து மாணவர்களும் உற்சாகம் பொங்க கைகளை தூக்கினர். ஆசிரியர் அந்த நாணயத்தை தரையில் வீசி காலால் தேய்த்தார். அது அழுக்கால் மங்கியிருந்தது. அவர் அதை எடுத்து, இப்போது இது வேண்டுமா என்று கேட்டார். மாணவர்கள் தயங்காமல் மறுபடியும் கைகளை தூக்கினர். அவர் பையிலிருந்து ஒரு சுத்தியலை எடுத்தார். நாணயத்தை தரையில் வைத்து பலமுறை ஓங்கி அடித்தார். நாணயம் வளைந்து உருமாறி கீறல்களால் நிரம்பியது. ஆசிரியர் அமைதியாக, இப்போதும் இது உங்களுக்கு வேண்டுமா என்று கேட்டார். வகுப்பு முழுவதும் ஒருமித்து கைகளை உயர்த்தியது. ஆசிரியர் புன்னகைத்தபடி சொன்னார், இந்த நாணயம் அழுக்கானாலும் சிதைந்தாலும் அதன் மதிப்பு குறையவில்லை. ஏனெனில் அதன் உண்மையான மதிப்பு அதன் தங்கத்தில் உள்ளது. அவர் தொடர்ந்தார், அதுபோல வாழ்க்கையில் நீங்கள் தோல்விகளை சந்திக்கலாம், மற்றவரின் விமர்சனங்களால் துவளலாம். ஆனால் உங்கள் மதிப்பு உங்கள் உள்ளார்ந்த இயல்பில் உள்ளது. மற்றவரின் பார்வைகளால் அது ஒருபோதும் குறையாது. நினைவில் கொள்ளுங்கள், தங்கம் எப்போதும் தங்கமே.